ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். பக்கத்தில் தான் மருதமலை. வேலையை முடிச்சாச்சு. மருதமலைக்கு போயிட்டு அப்படியே வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். பஸ்ஸு கிளம்பியாச்சு. மருதமலைக்கு தான் போயிட்டுருக்கேன். பஸ் இன்னும் போயிட்டுருக்கு. 1/2 hour டைமு. முன்னாடி ஒரு மலை தெரியுது. அநேகமாக இதுதான் மருதமலைன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. வர்ற வழியில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வீடியோ எடுத்துருக்கேன். முன்னாடி போய் பார்க்கலாம். இன்னொரு 3 ஸ்டாப் இருக்குதாம்மா. இதுதான் மருதமலை அடிவாரம் பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. மலை மேலே ஒரு கோயில் தெரியுது. இதுதான் மருதமலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடக்கணுமா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. போய் பார்க்கலாம். ஆமாம், இதில் படியும் இருக்குதான். அப்புறம் பஸ்லேயும் போகலான்ற மாதிரி சொன்னாங்க வந்தவங்க. ஆலமரம்னு நினைக்கிறேன். விழுதெல்லாம் பாருங்கள். கோயில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இதில் பஸ்ஸு வண்டிக்கும் வழி இருக்குது. நடந்தும் போகலாமா. இதுதான் நடப்பாத ஸ்டார்டிங்கு. நடந்து போகிறதுக்கு ஸ்டார்டிங் படிக்கட்டு இதுதான். பக்கத்துலேயே ஃப்ரீயாக செருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அப்புறம் சைடில் பாருங்கள் காடாக இருக்குது. கீழே விநாயகரை கும்பிட்டாச்சு. மணி 8:30 தான் ஆகுது. ஆனால் இப்போயே கூட்டமாக இருக்குது. நேரமாகவே வந்திருப்பாங்க போல இருக்குது நிறைய பேர். படியெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது படிங்கெல்லாம். ஆனால் சுற்றியும் இடம் நல்லா இருக்குது. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் வராங்க. அந்த சைடு போகிறதுக்கு வண்டியில் வழி இருக்குது. இது ரோடு. இது வந்து படி ஏறி வர்ற வழி. இது வந்து 2 வீலரில் 4 வீலரில் ஆட்டோ இந்த மாதிரி போகிற வழின்னு நினைக்கிறேன். திருப்பதிலையும் இப்படி தான் இருக்கும். திருப்பதி வீடியோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. படி அதிகமாக இல்லை, ஒரு 200 படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சரியாக எவ்வளோன்னு தெரியல எனக்கு. இப்போயே மூச்சு வாங்குது. பாறை இருக்குது. பாறையிலே ஒட்டி அப்படியே படி இருக்குது. மரத்து நிலம் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். மருதமலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா 8 மணிக்கு பஸ் எடுத்தாங்க. 13 கிலோமீட்டர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருதமலைக்கு. பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறாங்க. மேக்ஸிமம் 30 நிமிஷத்தில் இறக்கி விட்டாங்க. 8 மணிக்கு எடுத்தாங்க. 8:27க்கு இறக்கி விட்டாங்க. மூச்சு வாங்குது. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்கன்னா அங்கேருந்து நடந்து போகிறதுக்கும் வழி இருக்குது. அதே மாதிரி ஆட்டோவில் போகிறதுக்கும் வழி இருக்குது. முடிகிறவங்க நடந்து போகலாம். 200 படின்னு சொன்னாங்க கீழே. கன்ஃபார்மாக எத்தனை படின்னு தெரியல. நான் மேலே ஏறினா தான் தெரியும். ஆட்டோவிலையும் 2 வீலர்லேயும் போகிறவங்க போய்க்கலாம். ஆட்டோவிலையும் 2 வீலர்லேயும் போய்க்கலாம். நடந்து வர்றவங்க நடந்து வரலாம். கோயிலை சுற்றியும் மலை தான்.
எத்தனை படி இருக்குன்னு சரியாக தெரியல. மறுபடியும் மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். இன்னும் படி இருக்குது, கொஞ்சம் நடக்கலாம். பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மலையில் ஏதோ பழைய மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே ஏதோ ஒரு பாறை இருக்குது, சரியாக தெரியல இது என்னன்னு. இன்னும் வரல கோயில், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வியூ பாயிண்ட் போல் இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் போய் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. கோயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கோபுரம். மண்டபம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிங் இந்த சைடு இருக்குது. தண்ணி, டூ வீலர் எல்லாமே இருக்குது. டூ வீலர் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. மூச்சு வாங்குது. தரிசனத்திற்கு செல்லும் வழி. படி ஏறி வந்து முருகரை பார்த்தாச்சு. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. படி ஏறி சாமியை பார்க்குறதுக்கு 3/4 மணி நேரம் தான் இருக்குது. ரொம்ப டைமெல்லாம் ஆகலை படி ஏறதுக்கு. சாமியை பார்க்க போயிருந்தேன், அதான் வீடியோ எடுக்க முடியல. சாமியை பார்த்தாச்சு, சும்மா ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கேன். படி வந்து அதிகமாக படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் ஏற முடிஞ்சால் ஏறிக்கலாம், அப்படி இல்லைன்னா டூ வீலரில் வந்துடலாம். சாமி நல்லா சூப்பராக இருக்கார். சாமி முருகர் கோயிலில் வந்து முருகர் நல்லா அழகாக இருக்கார். இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி தங்கத்தில் உடம்பெல்லாம் தங்கத்தில் இருக்குது. அப்புறம் அந்த வேல் வச்சுருக்காரு. படத்தில் எப்படி காமிக்கிறாங்களோ அந்த மாதிரியே இருக்குது முருகர். நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறாரு பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மருதமலைக்கு வர்றது. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே சுண்ணாம்பு அடிக்கிற வேலையெல்லாம் நடக்குது. சாமியை பார்த்தாச்சு, நாம் கிளம்ப வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, முடிச்சிட்டா கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. பாருங்கள், சுற்றியும் மலையாக இருக்குது. பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். குகை கோயில் இருக்குது போல இருக்குது. இது சித்தர் கோயில் போல் இருக்குது. பாருங்கள், அங்கே இருக்குது கோயில். கொஞ்சம் படி இறங்கணும். சுற்றி மலையாக இருக்குது. கோயில் அங்கே இருக்குது, சித்தர் கோயில். முருகரை பார்த்தாச்சு. பக்கத்துலேயே விநாயகர் இருந்தார், விநாயகரையும் பார்த்தாச்சு. அப்புறம் பாம்பாட்டி சித்தர் குகை இருந்துச்சு, குகையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். படி இறங்கிட்டுருக்கேன். இறங்குறது சீக்கிரமாக இறங்கிடலான்னு நினைக்கிறேன்.
ஏறதும் சீக்கிரமாக ஏறிக்கலாம், ஒன்றும் ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை. நார்மலாக வந்தால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ஏறிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். முருகர் நல்லா அழகாக இருக்கார், சந்தோஷமாக பார்க்கலாம் முருகரை. முருகருடைய பிரசாதம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது சக்கரை பொங்கல். கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் இந்த பொங்கலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, இப்படியே வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னொரு டைம் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தோம். பொங்கல் சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கீழே தான் போயிட்டுருக்கேன். பின்னாடி கூட்டமாக இருக்குது, பஸ்ஸு வேனெல்லாம் வந்துருச்சு. இப்போ டைம் ஆகிடுச்சு, 8:09 ஆக போகுது. ஸோ அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. காமிக்கிறேன் இருங்க. பஸ்ஸு, காரு, வண்டிங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இறங்கிட்டு இருக்கும்போது இது வியூ பாயிண்ட் போல் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வீடுங்க எல்லாம் இங்கே இருக்குது. பஸ்ஸில் இறங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே டிக்கெட் வாங்கிக்கணும். பஸ்ஸு பக்கத்துலேயே இருக்கும், இங்கே டிக்கெட் வாங்கிக்கணும். நடந்து போகிறவங்க அப்படியே நார்மலாக இப்படி நடந்துடலாம். இங்கே அன்னதான கூடம் இருக்குது, சாப்பிட்றவங்க சாப்பிட்றலாம். படி இருக்குது, இன்னும் ஸ்கூல் இருக்குது போல இருக்கு இங்கே மேலே. கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறது தான் ஈஸின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் இறங்குறது தான் ரொம்ப ரிஸ்க்கு. கால் கரெக்டாக பார்த்து வைக்கணும். நானும் ஈஸின்னு தான் நினச்சேன். இறங்குறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, மெதுவாக பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இது படி கொஞ்சம் ஹைட்டு கம்மி மாறி மாறி வருது, ஸோ அதனால் பார்த்து தான் வரணும். இறங்கியாச்சு, ஃபினிஷ், ரோடு வந்தாச்சு. பஸ் ஏறி போக வேண்டியதுதான், அவ்வளோதான். இதோட படி முடிஞ்சிச்சு. மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, மருதமலைக்கு. அவ்வளோதான், இறங்கியாச்சு. ஏறதை விட இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, சீக்கிரமாக இறங்கிட்டோம். மணி 10 தான் ஆகுது. காந்திபுரத்துக்கு பஸ் ஏறியாச்சு, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். ஒரு கரெக்டாக 7:50க்கோ 8 மணிக்கு பஸ் எடுத்தாங்க காந்திபுரத்தில். 8:25 8:30க்குள்ளே இறக்கி விட்டாங்க. மணி இப்போ 10 ஆகுது. 8:30 மணிக்கு இறங்கி நடந்து ஏறி சாமியை பார்த்துட்டு மறுபடியும் நடந்து இறங்கிட்டோம். இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். மணி 10:15 தான் ஆகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். ஃப்ரீயாக இருந்துச்சு சாமி பார்க்கறதுக்கு.